ஹாய் கைஸ், வெல்கம் டு கவின் ராபிட் ஃபார்ம். நம்ம இன்றைக்கி வீடியோவில் சேல்ஸ் வீடியோ பார்க்க போகிறோங்க. மொத்தம் நம்ம 26 குட்டி நம்ம சேல் பண்ணியிருக்கோம். எல்லாமே வந்து சென்னைக்கு தான் போயிருக்கு. இன்றைக்கி ஈவினிங்கு தான் நம்ம அனுப்பியிருந்தோம். அவங்க வந்து பிக்கப் பண்ணி எடுத்து போட்டது தான் இந்த வீடியோ. எல்லா குட்டிங்களும் நல்லா சேஃபாக போய் சேர்ந்துருக்கு. நம்மக்கிட்ட மொத்தம் 3 தாய் முயல்கிட்ட இருந்து நம்ம பிரிச்சுருக்கோம் குட்டிங்களை. கலர்ஃபுல்லாக இருக்கும் நம்மக்கிட்ட. ஒயிட் ஜெயிண்ட்டு, அப்புறமா நியூசிலாந்து ஒயிட்டு, அப்புறமா ப்ளம்மிஸ் காட்டு முயல் கலரு, அப்புறமா டச்சில் வந்து பிளாக் டச்சு, கிரே டச்சு எல்லாமே வந்து கலந்து இருக்குங்க. இதில் எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. அந்த காட்டு முயல் கலர் மட்டும் கொஞ்சம் ப்ளம்மிஸ் கலரும் வருது, ஆஷ் கலரும் வருது, ரெட் கலரும் வருது. இதுபோல் வந்து ஒரே மாதிரி வெரைட்டியாக இருந்தாலும் அதுலேயும் கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இதில் எல்லாமே வந்து குவாலிட்டியான ப்ரீடுங்க. எல்லாமே வளர்ந்துச்சுனாக்கா ஒவ்வொன்றும் 2 கிலோ 3 கிலோ வர அளவுக்கு நல்ல குவாலிட்டியான ப்ரீட்ஸு தான் எல்லாமே நான் எடுத்து கொடுத்துருக்கோம். அவங்களும் கேட்டது இது போல் இந்த குவாலிட்டியில் தான் கேட்டாங்க. நம்மளும் அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து கொடுத்துருக்கோம். சென்னையிலேருந்து வந்த 3வது ஆர்டருங்க இது. 3 ஆர்டருமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியாக நம்ம கொடுக்கறதுனால எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம மார்க்கெட்டிங் பண்ணின்னு இருக்கோம். இதே போல் கடைசி வரையும் போனாக்கா நல்லாயிருக்கும். ஒவ்வொன்றும் நம்ம கொடுக்குற தரமான பொருள் தான் அது வியாபாரம் பெருசாகுதா சின்னதாகுதா அது பொறுத்து தான் இருக்குது. நம்ம கொடுக்குற பொருள் தரமாக கொடுத்தோன்னா கண்டிப்பாக இது மார்க்கெட்டிங்லாம் ஈஸியாக தான் பண்ணலாம். எல்லாருமே விரும்பி வாங்குறாங்கனாக்கா நம்ம குவாலிட்டியாக கொடுக்கறதுனால மட்டும்தான் அது நடக்கும். குவாலிட்டியில் குறைச்சோன்னா கண்டிப்பாக வியாபாரம் நடக்காது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.